பிள்ளைங்க ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் போதும் ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் போதும். உதாரணம் சொல்றேன். ஒரு டீச்சர் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் படிப்பிச்சு கொண்டு இருந்துட்டு ஒரு பாய பார்த்து சொன்னாங்க, ராஜா எந்திரி பொடின்னு எந்திரிச்சான். நான் இவ்வளவு நேரம் படிப்பிச்சுட்டு இருந்ததுல சமரி உனக்கு சொல்லலாமான்னு கேட்டார். பாய் எலும்பி சொன்னான், சார் ஐ காண்ட், என்னால ஏலாது சார், என்னால ஏலாதுன்னு சொன்னான். சார் சொன்னார், நோ சன் யூ கேன் என்றார். இப்பதான் ஒருத்தன் கவனமா பார்க்க வேண்டிய இடம் வருது. இப்ப சார் சொல்றார் யூ கேன் அண்டு பொடியன் சொன்னான், சார் ஐ காண்ட் பிகாஸ் ஐ எம் நாட் பிலாங்ஸ் டு திஸ் கிளாஸ் சார். I came to meet my friend. You came in. I kept silence. Sir, நான் இந்த கிளாஸுக்கு சொந்தக்காரால் இல்ல சார். நான் இந்த ஃப்ரெண்ட சந்திக்க வந்தேன். நீங்க வந்துட்டீங்க, பயந்த சத்தம் இல்லாம இருந்துட்டேன். இப்ப நாங்க வருவோம் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்கு. இப்படி ஒரு புள்ள கிளாஸ்ல இருக்கிறது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் எங்களோட ரியாக்ஷன் என்னது? நான் 30 நிமிஷம் படிப்பிச்சிட்டு இருக்கிறேன், பக்கத்து கிளாஸ்கார பொடியின் ஒருத்தன் வந்து பூந்திருக்கிறான், நான் கேள்வி கேட்டது பொறுத்து அவன் மாட்டிக்கொண்டான் என்று சொல்ற இடம் வந்தால் இப்ப எங்களோட நிலைமை என்னது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நாங்க சொல்ல மாட்டோமே. அப்படியே சார் சொல்லுங்க சார், என்ன செய்வீங்க சார்? நீங்க ஒருத்தர் சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க நீங்க பிளேட்டோவை பத்தி சொன்னால் தானே, அதனால சொல்லுங்க சார். பிலோசபர்ஸ் எல்லாம் தெரிய வேண்டதுனால நீங்க என்ன செய்வீங்க? உண்மையை சொல்லணுமா? இங்க இருந்து சொல்லணும். பனிஷ்மெண்ட் கொடுப்போமா இல்லையா? என்ன பனிஷ்மெண்ட் சார்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அந்த பிள்ளைக்கு? அவன் 30 நிமிஷம் உங்களுக்கு தெரியாம அந்த கிளாஸ்ல இருந்து இருக்கிறான். பிரின்சிபல் கிட்ட அனுப்புவோம். வெரி குட். இல்லன்னு கண்டால் அடுத்தது வித்தியாசமான ஆன்சர். இப்ப பாய் மாட்டிக்கிட்டான், 30 நிமிஷம் வேண்ட கிளாஸ்ல பக்கத்து கிளாஸ்கார பொடியன் நின்ட்டான். யார் சொல்ல போறீங்க? பேசுவோமே சார். சொல்லுங்க சார். என்ன சார்? இனி இல்லைன்ற மாதிரி வார்த்தை பிரயோகிச்சு அவனுக்கு அடுத்த கிளாஸுக்கு அனுப்பி வைப்போம். இதை விட குறைஞ்சது என்ன நடக்கும்? ஒரு அப்படியே ஒரு டியூன் ஒன்று போட்டு சுயங்கண்டு அனுப்பி ஒரு தட்டி அனுப்பி வச்சிருவோம். அதாவது நடக்கும். ஆனா இந்த சாரை பத்தி பாத்துக்கொள்ளுங்க, எப்படி ஒரு டீச்சர் இருக்கணும் சொல்றதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அவரு. இந்த சார் என்ன செய்யறாருன்னு கண்டா, சன் இட்ஸ் ஓகே, when I was teaching you in the class so you can and நீ பக்கத்து கிளாஸ்காரண்டாலும் பிரச்சனை இல்ல, நான் படிப்பிக்கிற நேரம் நீ கிளாஸ்ல தான் இருந்தாய், அதனால உனக்கு ஏலும் ராஜாண்டார். இப்ப அந்த பாய் சொல்றான், மனசொடைஞ்சி சொல்றான், sir I can't because I've been identified as a slow learner in the school என்றான். இந்த ஸ்கூல்ல இன்னொரு ஸ்லோ லேர்னராக வீக்கான பிள்ளையாக ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சார், அதனால என்னால சொல்ல இயலாதன்றான். இதையும் சொன்னால் எங்களுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? வீக்கானவன் பக்கத்து கிளாஸ்ல இருந்து வந்து 30 நிமிஷம் இருந்திருக்கிறான், நீ வீக்காக என்ன செய்வாய்? அப்படித்தானே பொதுவா ஒரு விஷயம் இருக்கிற டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னண்டா, பிள்ளைங்கள் பிழை செஞ்சதுக்கு போறோம் நாங்க என்ன செய்யப்படாதுன்னா அப்பா ஹேண்ட் எடுக்கப்படாது. எங்களுக்கு லேசு தான், அடிக்கலாம் மேசலாம் வாங்குவான். ஏன்? நான் பிழை செஞ்சுட்டேன். அந்த இடத்துல தான் அவன் மனசு சமைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மாறுது. ஒரு மனுஷன் மனசு இலகி இருக்கிற சந்தர்ப்பம் தான் பிழை செஞ்சுட்டேனே என்று சொல்ற இடம். இந்த இடத்துல என்ன செய்யப்படாதுன்னா அத்தாரிட்டியை பாவிக்காம அவனை எப்படிப்பா கைக்குள்ளுக்கு எடுத்து ஒரு ஆளாக்குறது யோசிக்க ஒரு டீச்சருக்கு அதுதான் அந்த டீச்சர் கிட்ட இருக்கிற ஸ்கில். இப்ப இந்த சார் என்ன சொல்றாரு பாருங்க. பொடியன் சொல்றான், என்ன சார் ஐ காண்ட் பிகாஸ் ஐ பீன் ஐடென்டிஃபைட் as a slow learner in the school. இந்த ஸ்கூல் என்ன ஸ்லோ லேர்னராக வீக்கான பிள்ளையாக ஐடென்டிஃபை பண்ணிருக்குது சார் என்று மிச்சம் மனசொடைஞ்சு சொல்ற நேரம் சார் அப்படி என்ன செய்யறாரு, கிட்ட போயிட்டு பாய்ட தோலை தட்டி சொல்றார், சன் another person's mere judgment doesn't want to become your reality என்றார். அடுத்தவங்களோட உன்னை பற்றின அனுமானம் உண்மையான வாழ்க்கையாக மாற வேண்டிய தேவை இல்ல ராஜா என்றார். இந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் என்ன செய்தால் அந்த பாய்ட மனசுல போயிட்டு தக்கிது. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், எஸ் இவங்க யாரு என்ன ஸ்லோ லேர்னர் சொல்றதுக்கு, இவங்க யாரு என்ன வீக்கான பிள்ளைன்னு பிராண்ட் பண்றதுக்கு, நான் என்ன டெவலப் பண்ணி காட்டுறேன் முடிவெடுத்தான். அண்ணன்ல இருந்து சீரியஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். இன்றைக்கு உலகம் காணக்கூடிய one of the best motivational ஸ்பீக்கராக மாறினான். he is none other than Les Brown என்று சொல்லக்கூடியவர். 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். almost all the books are international bestsellers. one of the very famous book is Live Your Dream என்று சொல்றது. இன்றைக்கு உலகம் காத்துட்டு இருக்குது, அந்த வீக்கான புள்ள பேசாதான் நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் காத்துட்டு இருக்குது, அந்த புள்ள எழுதாதான் நாங்கெல்லாம் வாசிக்க ரெடியா இருக்கிறோம் சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு லெஸ் பிரவுன் ஸ்ரீலங்காக்கு 8 மணித்தியாலம் பேசுறதுக்கு கூப்பிடணும் கண்டால் அவருக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்.
குறைஞ்சது 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவர் ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா கூட்டு வரேன்டா. 5 ஸ்டார் அக்கமடேஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளைட், ஃபேமிலியோட வரனா ஃபேமிலிக்குமே செஞ்சு கொடுக்கணும். அவளும் ஒரு நாள் பேசுறதுக்கு 1 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம். யார் இதை உருவாக்கினாங்கன்னு அந்த டீச்சர் ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் அவரே சொல்லுவார் தன்ன ஸ்பீச்ல. அவர் லிவ் யோர் ட்ரீம் என்ற புக்ல எழுதியும் இருக்கிறார். என்னென்றால் இப்படி இருந்த என்ன, ஒன்றுக்கும் இல்லாம இருந்த என்ன இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அந்த டீச்சர் தான். அந்த சிங்கிள் சென்டென்ஸ் தான் என்ன மாத்திச்சது. சோ நாங்க பேசுற நேரம் பிள்ளைங்களோட என்ன செய்வோம் கண்டால் அவங்களோட பெஸ்ட் எப்படி வெளியில கொண்டு வரலாம் என்று யோசிச்சு பேசணுமே இல்லாம அவனை எப்படி கீழே போடுறதுன்னு பேசுவோம் கண்டால் we are not fit to be in that profession.